கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது செப்பானியா தீர்க்கதரிசி எழுந்த புஸ்தகம், அதில் 3ஆம் அதிகாரம், அதில் 15ஆம் வசனம். செப்பானியா 3:15 அதன் பின்பகுதி. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். தீர்க்க தரிசனமாக செப்பானியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் நம்மகிட்ட சொல்ல ஆசைக்கூடிய ஒரு காரியம் 2026 பாருங்க. அநேக காரியங்கள் தேவன் நம்ம சொல்லி இருக்கிறார், அநேக வாக்குத்தத்தங்கள் சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு மெயினான காரியம் என்னன்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நம்ம நடுவிலே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், இதயத்தில் வாசம் பண்ணுகிறார், நம்ம சிந்தைகளில் வாசம் பண்ணுகிறார், நம்ம ஜீவனுக்குள் வாசம் பண்ணுகிறார், நம்ம ஆவியிலே வாசம் பண்ணுகிறார். ஆனா தான் பாருங்க, இனி தீங்கை காணாதிருப்பாய். இதை நம்ம உணர வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடனே இருக்கிறார், ஆவியானவர் என்னுடனே இருக்கிறார், பிதாவானவர் என்னுடனே இருக்கிறார். அதே நம்ம உணர வேண்டும். நம்ம எல்லாம் புதிய ஏற்பாடு சத்தியத்தவாக ஜனம், நமக்கு எல்லாமே தெரியும். பழைய பாட்டுக்கும் புதிய பாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னா, அதுலயும் கிருபை உள்ள தேவன் தான், இதுலயும் கிருபை உள்ள தேவன் தான். ஆனா அதுல ஒரு காரியம் என்னன்னா, தேவன் வெளியிருந்து பேசினார். ஆனா புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படி தேவன் நமக்குள்ளே இருந்து பேசுகிறார், நம்மளுடன் பேசிக்கொண்டே இருக்கிறார், இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்ம ரெடியா இருப்போமா? இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், நமது நடுவிலே நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காரியம் பார்த்தீங்களாங்க, அதிசயமான ஒரு அற்புதமான காரியம் பார்த்தீங்களாங்க. கர்த்தராகிய தேவன் வானத்தை பூமியும் படைத்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆனாக்கா இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி எந்த போராட்டமும் வாழ்க்கையிலே கிடையாது. ஆனா ஒரே ஒரு காரியம், கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ணுவதை நம்ம உணர வேண்டும். வசனம் அழகா எப்படி ஆரம்பிச்சிருப்பாருங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். அப்ப எல்லாமே செய்து முடித்து விட்டார். ஆக்கினைகளை அகற்றி விட்டார், சத்துருக்களை விலக்கி வைத்து விட்டார், எல்லாத்தையும் முடித்து விட்டார். ஆனா நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். செத்தபாம் அடிக்கிறது அப்படின்னு ஒரு வசனம், ஒரு நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி மாதிரி ஒரு வார்த்தையை பேசுவாங்க. அது முடிஞ்சு போச்சு, இந்த காரியங்கள் முடிஞ்சு போச்சு, நம்ம எதிரிகள் முடிஞ்சு போட்டா, சத்துருக்கள் முடிஞ்சு போறாங்க. ஆனா அதுவே நம்ம திருப்பி பேசி அதை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்ப கர்த்தர் நமக்குள்ளே இருக்கும்போது, தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணும் போது, பழைய என்ன ஒளிஞ்சு போயின எல்லாம் புதிதாயின. அப்ப அந்த சூழ்நிலைக்கு நம்ம வர வேண்டும். இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார்னா, இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் என் நடுவிலே இருக்கிறார், நீ நான் தீங்கை காண மாட்டேன். இப்படி நம்ம அதை சொல்ல வேண்டும், இப்படி நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது, சிலுவையிலே சகலத்தையும் ஜெயித்து விட்டார். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் என் நடுவிலே இருக்கிறார், நீ நான் தீங்கை காண மாட்டேன். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நீர் எங்கள் நடுவில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இனி நாங்கள் தீங்கை காண மாட்டோம் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்குள் நடுவிலே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதை நாங்கள் உணர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. அந்த உணர்வுள்ள ஆவி எப்போதும் எங்களோட இருக்கட்டும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மத்தியிலும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவி ஆத்மா சரீரத்துக்குள் நீர் வாசமா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அவர்களுக்குள் வாசம் போது அனைத்து காரியங்களும், அனைத்து போராட்டங்களும், நோய்களும், சிக்னஸும், கடன் பிரச்சனைகள், வேலையில பிரச்சனைகள், என்னவா படிப்பிலே பிரச்சனை, என்னவா இருந்தாலும் அது உம்முடைய பிரச்சனை என்பதை உணர்ந்து ரொம்ப நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இனி தீங்கை நாங்கள் காண மாட்டோம் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.